உப்பு புளிக்காரத்துக்கு பிறகு ஒரு இடைவெளி விட்டு தான் கமிட் பண்ணிக்கணும்னு மனநிலையில் இருந்தேன். உடனே ஒன்றும் தொடர்ச்சியாக பண்ணக்கூடாது. ஆனால் இந்த ஸ்கிரிப்ட் எனக்கு வந்து சொல்லும்போது அப்படித்தான் நான் தவிர்த்தேன். வேண்டாங்க, இப்போ நான் வெறும் நடிப்பாக வந்து நான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் போய் திணிக்க முடியாது. அம்மாங்கிற பெண்ணுக்கு நான் உரிமையா போராடுறேன். என்னுடைய சகோதரியுடைய உணர்வை மதிக்க, ஏன் என்னுடைய மனைவியா வரக்கூடியவருடைய உணர்வையும் ரசனையும் மதிக்க கூடாது? இப்ப நான் படிச்சவன், சமூக பின்னணி கொண்டிருக்கேன், எல்லாமே இருக்கிறவன், நான் எப்படி என் குழந்தைகளை ஃபோர்ஸ் பண்ணுவேன்? குழந்தைகளை வளர்க்கிற அறிவு பெரியவர்களுக்கு 100 விழுக்காடு கிடையாதுன்னு சொல்லுவேன். குழந்தைகளை விட மோசமான குழந்தைகளாக பெரியவர்கள் இருக்காங்க. ஒரு ஓவியனும் எழுத்தாளனும் சாகாம இருப்பதற்கு, நடிகன் சோறு போடுவதற்கு எடுத்துக்கிட்ட வேலை தான் நடிப்பு. இன்னைக்கு ஒரு நடிப்பு அடையாளமா உட்கார்ந்து இருக்குது. அந்த 2 பசங்களும் பின்னாடி உட்கார்ந்துக்கிட்டு தண்டத்துக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹல் சில்க் ஸ்டோரியின் லேட்டஸ்ட் பொங்கல் ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ். விகடன் வியூவர்ஸ்க்கு விஜன் எல்லோட ஒரு பெரிய ஹாய். இன்னைக்கு என் கூட யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ரீசெண்ட் டைம்ஸ்ல இவருடைய சீரீஸ், வெப் சீரிஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டு, இவரை மாதிரி ஒரு அப்பா நமக்கு இருந்தா எவ்வளோ கியூட்டா இருக்கும், அந்த மாதிரி நம்ம வந்து எதிர்பார்ப்போட பார்த்துட்டு இருப்போம். இவரோட ஆக்டிங்கும் அவ்வளோ அழகா இருக்கும். இவரோட டைரக்ஷன் சொல்லவே தேவையில்லை, அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு மனிதர் அப்படின்னே சொல்லலாம். பொன்வண்ணன் சார், வெல்கம். எப்படி இருக்கிறீங்க? நலமே சொல்லுங்க. ஆஹா, நான் சொன்ன மாதிரிதான் சார், உங்களை பார்த்து எல்லாரும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு அப்பா, லைக் ரொம்ப ஜோவியலா, ரொம்ப பாசமா, ரொம்ப எல்லாத்துக்குமே வந்து ஈஸி கோவா இருக்கக்கூடிய ஒரு அப்பா எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க சார். எப்படி அப்படி ஒரு ஆடியன்ஸ் வந்து நீங்க உங்களுடைய நடிப்புனாலேயே கவர்றீங்க சார்? நமக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுக்கறது வந்து ஸ்கிரிப்ட், பிளஸ் அந்த ப்ராஜெக்ட் வந்து டைரக்டர் அண்டு ஸ்கிரிப்ட் ரைட்டர் எல்லாமே ஒரு டிசைன் பண்ணி கொடுக்கும்போது தான் நம்ம அந்த கேரக்டரை உள்ள நுழையிறோம். அதனால் ஃபஸ்ட்டு நான் என்ன, நீங்கள் சொன்ன அத்தனை புகழ்ச்சியும் அந்த டீமுக்கு போய் சேரணும். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். செகண்ட் என்னென்னா, அந்த ஸ்கிரிப்டை நம்ம உள்வாங்கிக்கிட்டு, நான் ஒரு கிரியேட்டர், நான் ஒரு பேசிக்லி ஒரு டைரக்டர் டிபார்ட்மெண்ட்டில் இருந்ததுனால, ஒரு ரீடிங் ஹேபிட் இருக்கிறதுனால, வெறும் நடிப்பாக வந்து நான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் போய் திணிக்க முடியாது. ஒரு நடிகனாக நான் எனக்கு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் கொண்டு நான் அது மேலே காட்ட முடியாது. அந்த குணாதிசயம், அந்த கேரக்டருக்கு என்ன குணாதிசயம், அது எந்த மாதிரியான சமூக சூழ்நிலையில் அந்த கேரக்டர் இருக்கு, படிப்பறிவு உள்ளதா, படிப்பறிவு இல்லாததா, அல்லது படிப்புங்கிறது வாழ்க்கை அவருக்கு படிப்பு கற்றுக் கொடுத்துருக்குதா, அப்படி எல்லாத்தையும் அந்த புரிதலோட நான் ஒரு நடிகனா அந்த கேரக்டரை எப்படி அணுகணும், ஒரு இயக்குனர் அதை டிசைன் பண்ணியிருக்கிறதுக்கு க்ளோஸாக நான் எப்படி போய் சேரணும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஹோம் ஒர்க் பண்ணிக்கிறது தான். முடிஞ்ச வரல அதை தாண்டாம அதுக்கு நான் சின்சியரா இருக்கிறேன். பியூட்டிஃபுல் சார். அண்ட் அந்த வகையில கெட்டிமேளம் 7:30 மணிக்கு பிரைம் டைம்ல, அதுவும் 1 மணி நேரம், எனக்கு தெரிஞ்சு யாருமே பண்ணாத ஒரு விஷயத்த வந்து ட்ரை பண்றீங்க அப்படின்னும் போது, இந்த ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லும் போது எப்படி இருந்தது சார்? இப்போ சமீபத்தில் நான் உப்பு புளிக்காரம் பண்ணின உடனே ஸ்மால் ஸ்க்ரீனில் நான் நிறைய பண்ணியிருக்கேன். அண்ணாமலை பண்ணியிருக்கேன், மர்மதேசம் பண்ணியிருக்கேன், மங்கை, ஆலயம். இப்படி பார்த்தீங்கன்னா நான் ஒரு 25 இயர்ஸில் நான் இடைவெளி விட்டு ஒரு நல்ல ஸ்கிரிப்டில் நான் அணுகிட்டு தான் வந்திருக்கேன். அதில் வெப் சீரிஸ் பண்ணுறேன் அப்படிங்கும்போது 5ஆம் வேதம் பண்ணேன். அதில் ஒரு ஃபேமிலி ட்ராமா வெப் சீரிஸாக பண்ணுறேன் அப்படின்னு ஒரு விகடன் வந்து எனக்கு முன்னெடுத்து வரும்போது, பொதுவாக விகடன் வந்து காஸ்டிங் செலெக்ஷனில் வந்து கரெக்டாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க இந்த வெப் சீரிஸ் அல்லது இந்த மீடியாவுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்குது, விகடனுக்கு ஒரு அனுபவம் இருக்குது திரைத்துறையிலேயே. அப்போ அவங்க வந்து ஸ்கிரிப்டுக்கு ஒரு கேரக்டர்ஸை, ஆர்டிஸ்ட்டை செலக்ட் பண்ணுறதுல அவங்க ரொம்ப மெனக்கெடுவாங்க. அப்போ இந்த ஸ்கிரிப்ட் விகடன்லேருந்து எனக்கு வந்த உடனே ஃபஸ்ட்டு நான் என்னென்னா, நான் சரியானது அப்படின்னு அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க. சரியா, அது நான் 100% நான் திருப்தி அடைஞ்சிடலாம். செகண்ட், அவங்க செலக்ட் பண்ணினதுக்கு நான் எவ்வளோ சின்சியராக இருக்கணும் அப்படின்ட்டு அட்டன் பண்ணுறது. இப்போ உப்பு புளிக்காரம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, உப்பு புளிக்காரத்தினுடைய வெற்றி, அது மக்களை போய் சேர்ந்த விதம், அது எல்லாம் உச்சத்தில் நிற்கும்போது எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் வந்து சொல்கிறேன். எனக்கு உண்மையிலுமே சொல்லப்போனால் உப்பு புளிக்காரத்துக்கு பிறகு ஒரு இடைவெளி விட்டு தான் கமிட் பண்ணிக்கணும்னு மனநிலையில் இருந்தேன். உடனே ஒன்றும் தொடர்ச்சியாக பண்ணக்கூடாது. ஆனால் இந்த ஸ்கிரிப்ட் எனக்கு வந்து சொல்லும்போது அப்படி தான் நான் தவிர்த்தேன். வேண்டாங்க, இப்போ நான் இது கிளைமேக்ஸ் போய்கிட்டு இருக்கு, இப்போ நான் பண்ணுறதில்லை, விட்டுட்டு ஒரு இடைவெளி விட்டு நான் பண்ணுறேன் அப்படின்னு. இல்லை நீங்கள் கேளுங்க, ஸ்கிரிப்டை கேட்டுட்டு அப்புறம் முடிவு சொல்லுங்கள். சரி அப்படின்னு நான் அவங்களோட ரைட்டர் ஸ்கிரிப்ட் சொன்னார். சொல்லிட்டு அதை எப்படி அணுகிறோம் அப்படிங்கிறதையும், அவங்க இந்த ப்ராஜெக்ட் எப்படி நாங்கள் டிசைன் பண்ணுறதுங்க சேர்த்து சொன்னாங்க.
சொல்லும்போது எனக்கு உப்பு புளிக்காரத்துக்கு பிறகு நமக்கு ஒரு கமிட்மெண்ட்ஸ்னா இது சரியா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதுலயும் இந்த 1 hour ஸ்கிரிப்ட் பண்ற 1 hour ஒரு ப்ராஜெக்ட் அணுகுறோம் அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன் அப்படின்னா நான் ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருப்பேன். எனக்கு அந்த ஒரு மனநிலையும் இருந்தது. அது இன்னொன்னு எனக்கு உப்பு புளிக்காரம் வந்து அந்த ரிசல்ட்டை அதை மாத்தி கொடுத்தது. ஒரு ஃபேமிலி சீரியலுக்கும் ஃபிலிமுக்கும் வெப் சீரிஸுக்கும் இடையில வெப் சீரியலாக அது வந்து கன்சிடர் பண்ணப்பட்டது. ஓடிடி பிளாட்பாரத்தில் ஒட்டுமொத்தமாக ஒரு ஃபேமிலி ஒரு 1 hour அந்த ரிலீஸ் அன்னைக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு குழந்தைகள்லேருந்து பெரியவங்கலேருந்து பேக்கேஜ்டா குடும்பமாக உட்காந்து பார்த்தேன். நான் வெப் சீரிஸ் பார்த்தவங்கள பார்த்துருக்கேன். யாரோ ஒருத்தர் ஒரு எபிசோடு பார்ப்பாங்க, போயிடுவாங்க. அதெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு குழந்தைகளை அதை தடுத்து வச்சுருவாங்க. அப்படி தான் இருந்தது வெப் சீரிஸில். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் ஃபேமிலி உட்காந்து ஒரு ஃபேமிலி ட்ராமாவை, ஒரு ஃபேமிலி எமோஷன்ஸை ஓடிடி பிளாட்பாரத்தில் பார்த்ததில் ஃபர்ஸ்ட் வந்து உப்பு புளிக்காரம். அதுக்கு இன்னொன்று என்னென்னா அது 1 hour இருந்தது. 1.25 மணி நேரத்தை அட்டஸ்டிச் பார்த்தாங்க. விட்டு விட்டுலாம் பார்க்கறது இல்லை. வியாழக்கிழமைக்கு மொத்தமாக பார்த்து முடிச்சிருவாங்க, அல்லது வெள்ளிக்கிழமை பார்த்து முடிச்சிருவாங்க. அந்த வாரம் முழுக்க அது அப்படித்தான் ஒரே டைம்ல பார்ப்போம். அப்போ அந்த 1 மணி நேரம் அவர்கள் தொடர்ச்சியாக பார்க்குற நிலையை அது கிரியேட் பண்ணியிருக்கு. ஏன் இதை வந்து சீரியல் மீடியாவில் இல்லை ஸ்மால் ஸ்க்ரீனில் பண்ணக்கூடாது? பண்ணுனா எல்லா கேரக்டர்ஸ் ஸ்கிரிப்ட் இன்னும் மோர் இம்பேக்டாக இருக்கும். என்ன ஸ்கிரிப்ட் பண்ணாலும் அது இன்னும் கொஞ்சம் இம்பேக்டாக இருக்கும். எல்லா கேரக்டர்ஸுமே ஸ்கிரிப்டை நகர்த்திக்கிட்டு போகிறது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒர்க் அவுட் ஆகுமே. இது நல்லா ஒர்க் அவுட் பண்ணி ஆயிருக்கு, இதை ஏன் இதில் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டே இருக்கும்போது இது வந்தோடனே சரி ஓகே இந்த அட்டம்ப்டில் நம்ம இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இதை பார்க்கும்போது, ஏன்னா எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு உங்களுடைய ரியல் லைஃப் ஸ்டோரியும் இந்த கதையிலயுமே வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு லவ் மேரேஜ், அகைன் கெட்டி மேளத்துலயும் ஒரு லவ் மேரேஜ். என்கிட்ட காசுலாம் கிடையாது, ஆனா நீ கல்யாணம் பண்ணி என்னுடைய சம்பாத்தியத்துக்கு ஏத்த மாதிரி தான் வாழணும் அப்படின்னு சொல்லி சரண்யா அம்மா கிட்ட நீங்க சொல்லியிருக்கீங்க. அண்ட் அகைன் இதுலயும் அதே மாதிரி எல்லாமே ரொம்ப ரிலேட்டபிளா இருக்கே சார் உங்க லைஃபோட. ஒருவேளை அது எப்படின்னா நம்ம ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணும்போது இமேஜ் ஒன்று இருக்கு, 2 இருக்குமா. ஒன்று ஒரு நடிகர் அந்த கேரக்டரை நியாயப்படுத்துறது. பர்சனல் கேரக்டர் பார்க்க மாட்டாங்க, நடிகனை அவன் நியாயப்படுத்திடுவான் அப்படின்னு ஒன்று இருக்கு. இன்னொன்று என்னன்னா இந்த கேரக்டருக்கு பர்சனல் இமேஜும் தேவை. அந்த பர்சனல் இமேஜ் வரும்போது அப்போ அவங்க கதை யோசிக்கும் போதே இப்போ என்னுடைய துணைவியாரை பற்றி சொல்லுவாங்க. கதை யோசிக்கும் போதே ஒரு அம்மா அப்படின்னா நான் உங்கள் பேர் எழுதிடும் சார் அப்படின்னு நிறைய பேர் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அவங்க நடிக்கிறாங்க, நடிக்கல அல்லது வாய்ப்புகள் அமைதோ அதெல்லாம் வேற விஷயம். ஆனால் ஒரு ரைட்டர் அவர் எழுதும் போது ஒரு கேரக்டர், ஒரு ஆர்டிஸ்ட் எனக்கு இவங்க இருந்தால் நல்லா இருக்கும்னு அந்த விஷுவல் வர்றது இருக்கு இல்லையா, அப்படி வச்சுட்டு எழுதுவாங்க. அதுபோல பொன்வண்ணன் அப்படின்னா ஒரு ஒரு நியாயமா ஏதோ ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் இது மாதிரியான இமேஜ், நீங்க சொல்ற இமேஜ் எல்லாம் அதுக்குள்ள ஏறுது போல இருக்கு. ஸ்கிரிப்ட் அதுக்குள்ள அவங்க ஃபீல் பண்ணிட்டு சொல்லும் போது அது ஸ்கிரிப்டுக்குள்ளே அது இருக்கும்போது சரியாயிருதுன்னு நினைக்கிறேன். சரி எது இருந்தாலும் ஒரு நல்ல விதமா நினைக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிறது தான், அப்படிதானே எடுத்துக்கணும். ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு ரீசெண்டா இப்போ வந்துட்டு ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு சரண்யமா சொன்னது, ஹஸ்பண்ட் அப்படின்னா நீங்க வந்து காசு பணமோ இல்லைன்னா வந்து லைக் எப்படி ஒரு பேக்ரவுண்ட் இருக்கா, ஸ்டேட்டஸ் இருக்கா, இதெல்லாம் பார்க்காதீங்க, உன்னை நல்லா பாத்துக்குவானா, உனக்காக நிப்பானா, இந்த மாதிரி விஷயம் வந்து சொன்னது ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் எல்லாருமே வந்து உங்களோட ரிலேட் பண்ணிக்கிட்டு நிறைய விஷயங்கள் போடுறாங்க. இருக்கலாம். அதாவது நான் என் லைஃப்ல நான் எப்படி பார்ப்பேன்னா, என்னுடைய பிறப்புல நான் எங்க அம்மா தான் எனக்கு ஃபர்ஸ்ட் தாய் தான் ஒரு பெண் தொடர்பு எனக்கு. அது தொப்புள் கூடிய உறவு. அதுக்கு அடுத்தது கூட பிறந்த தங்கச்சிகள் நம்மளுடைய ஒரு சகோதரியா நம்ம வந்து அவ பெண்ணா வந்து எனக்கு உறவுல வர்றான். அதுக்கு அடுத்தது உறவில் வரக்கூடிய மதனி அப்படின்னு வரக்கூடிய பெண்களா ஒரு 4-5 பேர் வருவாங்க. அதுக்கு அடுத்தது என்னுடைய மனைவி வெளியிருந்து வர்றா, மனைவிங்கிற ஒரு பெண்ணா எனக்குள்ள வர்றா. அதுக்கு அடுத்தது என்னுடைய மகள் பெண்ணா வர்றா. அப்படி பாத்தீங்கன்னா ஒரு 6-7 பெண்களை நம்ம வாழ்க்கையில ஒரு ஆண் கிராஸ் பண்ணுவானா? உறவு முறையில ஒரு 6-7 பெண்ணை தானே கிராஸ் பண்ண முடியும். அவ்வளவுதான் உறவுக்குள்ள வர்றாங்க. இப்ப நான் என்ன நினைப்பேன்னா, என் சகோதரிக்கு நான் என்ன உரிமை கொடுக்குறேனோ, என் சகோதரி எந்த அளவுக்கு அவளுடைய ஒரு அண்ணனா வந்து தங்கச்சிக்கு நான் செஞ்சு கொடுக்கணும்னு ஆசைப்படுவேன். அவன் அம்மா அவ ஆசைப்படுறா, வாடாக நான் உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு கூப்பிட்டு போவோம். ஒரு கோயிலுக்கு கூப்பிட்டு போறோம், துணி கடைக்கு போகணும், அம்மா கிட்ட ஃபைட் பண்ணி தங்கச்சிக்கு ஒன்று வாங்கி கொடுப்போம். அப்புறம் அம்மா ஃபைட் பண்ணிச்சுன்னா அப்பா கிட்ட ஃபைட் பண்ணி அம்மா ஆசைப்படுது நீ ஏப்பா பண்ண மாட்டேங்கிறேன்னு கேட்போம். அப்போ ஒரு அம்மாங்கிற பெண்ணுக்கு நான் உரிமையா போராடுறேன், அவளுடைய உணர்வை மதிக்கிறேன், அவளுடைய ரசனையை மதிக்கிறேன், என்னுடைய சகோதரியுடைய உணர்வை மதிக்கிறேன், ரசனையை மதிக்கிறேன். ஏன் என்னுடைய மனைவியா வரக்கூடியவளுடைய உணர்வையும் ரசனையும் மதிக்க கூடாது?
அவளுக்கும் அந்த உரிமையை கொடுக்கணும், அந்த ரசனையை மதிக்கணும். அவங்க தனி இண்டிவிஜுவல் கேரக்டர். அவங்க எனக்கு லைஃப் பார்ட்னரா நாங்க ஷேர் பண்றோமே தவிர, எனக்கு கீழ இருந்து எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்கு கீழ இருக்கணும்னு நான் நினைக்கிறது வந்து அவ்வளவு பெரிய சுயநலம். அது பண்ண முடியாது. அது பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன் நான். அப்படி இருக்கும்போது என் துணைவியாருக்கு நான் 100% ஒரு முழுமையான அவங்களுடைய எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாம ஒரு பார்ட்னரா நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அவங்க என்னை பார்ட்னரா இருக்கிறதுல இப்படி ஒரு கேரக்டர் என் லைஃபுக்குள்ள வந்துதா, அப்படி வந்திருக்கா அப்படிங்கிற அந்த இதுவே வரக்கூடாது. எங்கேயோ இருந்து அப்பா அம்மாவை பிரிஞ்சு என்கிட்ட வர்றாங்க அப்படிங்கும்போது ஒரு ஏலியனோட வாழ்ற அப்படிங்கிற ஃபீலே வரக்கூடாது. இம்யூன் ஆகணும். அது ஒரு அப்படியே வாழ்க்கையில ஒரு பார்ட்டா மாறணும். ஒரு சகோதரன்கிட்டயும் ஒரு அப்பா கிட்டயும் ஒரு அம்மா கிட்டயும் இருக்கிற உறவும் அந்த அந்த அட்டாச்மெண்ட்டும் கணவன்கிட்டயும் கிடைக்கணும். அது இருக்கணும்னு நான் நினைப்பேன். அது என்னுடைய பேசிக் கேரக்டர். அது லைஃப்ல நான் கொடுத்துருக்கேன். அதே சமயத்தில் என்னுடைய மகள்கள் வரும்போது மகளுக்கும் வந்து ஒரு 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 பொருளாதாரம் அது இது. என் மகளுக்கும் இதே மீட்டர்ல தான் நாங்க அனுபவிக்கிறோம். சரியான கணவன் என்பவன் ஒரு 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 உணர்வு ரீதியாகவும் வாழ்க்கையை பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு பார்ட்னரா இருக்கும். அவ்வளவு இருந்தா போதும். ஃபர்ஸ்ட் அது இருந்தா போதும். மீதி எல்லாம் எல்லா ஸ்டேஜ்லயும் வந்துருக்கு. உழைப்பு இருந்தா உழைப்பு பணமா மாறிடும், அல்லது வாய்ப்பு அமையும் போது அது பணமா மாறிடும். ஆனா கேரக்டர், நீங்க ரசனையை விட்டுட்டு ஒரு வாழ்க்கையில வந்து எதோ அப்படி இல்லை, கேரக்டர் செலக்ட் பண்ணிடும். அதுக்கப்புறம் மீதி எல்லாம் தன்னால வந்துடும். போராடலாம், இருக்கிறத வச்சு சந்தோஷப்படலாம். அப்போ நபர்களை செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நான் ரொம்ப இதா இருப்பேன். என் துணைவியாரும் அந்த மனநிலை இருக்கிறதுனால அவங்க அதை வெளிப்படுத்தியிருக்காங்க. என்னைய மட்டும் வச்சு சொல்லல அவங்க. அதுக்காக இவ்வளவு விளக்கம் சொல்றேன். இப்ப இருக்க ஜெனரேஷன் நம்ம பார்க்கும்போது இப்போ நிறைய வந்துட்டு சாதி மதம் கடந்த திருமணங்கள் நம்மளால பார்க்க முடியுது. பட் ஆனா அந்த பீரியட்ல அந்த ஒரு டெசிஷன் நீங்க எடுக்கணும்ன்றதே வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு லைக் நிறைய தாட்ஸ் மைண்ட்ல இருந்ததா, எப்படி இது ஒர்க் அவுட் ஆகும், என்னெல்லாம் யோசிச்சீங்க சார் அந்த பீரியட்ல? என்னுடைய சிறு வயதை நான் யோசிக்கிறேன். திட்டமிட்டெல்லாம் கிடையாதுமா. நான் ஒன்றும் தனியா வந்து யோசிச்சேன்னெல்லாம் சொல்ல மாட்டேன். என்னுடைய குடும்ப வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை சூழல் எப்படின்னா, ஒரு சாதிய கட்டமைப்பு கொண்ட ஒரு விவசாய பின்னணியை சேர்ந்த குடும்பம் தான். தனியா சிந்திச்சு முன்னோடிகளாக பல பேர் வந்து ஒரு ரெவல்யூஷனரியான விஷயங்கள் எனக்கு முன்னோடிகளாக என் ஊர்லேயும் கிடையாது. என்னுடைய கிராமத்திலேயோ, என்னுடைய உறவுகளுக்குள்ளேயோ, அல்லது என்னுடைய சமூக சூழ்நிலைக்குள்ளேயோ அப்படியெல்லாம் ரோல் மாடல் எனக்கு யாரும் கிடையாது. என்னை தூண்டியது எதுன்னா படிப்பு. எனக்கு புத்தகங்கள் தான் ஆசா, புத்தகங்கள் தான் தலைவன், புத்தகங்கள் தான் வழிகாட்டி, எல்லாமே புத்தகங்கள் தான். அந்த புத்தகங்கள் படிக்கணுங்கிறது அறிவை வளர்த்திக்கிறதுக்கோ அல்லது என்னை அடையாளப்படுத்தி அப்படியெல்லாம் கிடையாது. என்னமோ சிறு வயதிலேயே எனக்கு அது ஒரு தேடல், புத்தகத்தை நோக்கி ஒரு தேடல் இருந்தது. புத்தகம் படிக்கிறது பிடிச்சிருந்தது. படிக்கும்போது ஒரு உலகம் எனக்குள்ள வந்துட்டு அது என் கூட பேசிச்சு. யாராரோ வாழ்க்கையை யாராரோ ரைட்டர் யாரோ வாழ்க்கையை என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்தது. இப்போ நீங்க வந்து கிராமத்துல ஒரு பாஷான பாட்டி தாத்தாலாம் என்ன சொல்லுவாங்க, பெரும்பகுதி ஆன்மீக கதைகளை சொல்லுவாங்க, புராண கதைகளை சொல்லுவாங்க. அப்ப அதை சொல்லு வளர்ற குழந்தை அதனுடைய தாக்கத்தில் இருக்கிற மாதிரி எங்கூட பேசியது அத்தனையும் புத்தகங்கள். அது ரஷ்யன் நாவலா இருக்கட்டும், சாகித்ய அகாடமி நாவல், நேஷனல் புக் ட்ரஸ்ட், இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய வெவ்வேறு மனிதர்களுடைய வாழ்க்கையை, வெவ்வேறு காலகட்ட வாழ்க்கையை அது எனக்கு சொல்லுது. பாட்டி கதை சொன்ன மாதிரி எனக்கு சொல்லுச்சு. அது எனக்கு என்னமோ ஒரு பாதிப்பு. அதை படிக்க படிக்க அதனுடைய தாக்கங்கள் அது எங்க இருக்குன்னா சொசைட்டியில் அது மாதிரி தாக்கம் நடக்கும்போது புக்கு எனக்கு அவன் சொன்னானே அது இங்க இருக்கேன். ஒரு ஜாதிய பின்னணியினுடைய ஒரு பிரச்சனை ஒரு புத்தகத்தில் எனக்கு அது சொல்லி இருந்ததுன்னா அது மண்டக்குள்ள இருந்தது. ஆனா அதே வாழ்க்கை சூழல்ல நான் ஒரு இடத்துல பார்க்கும்போது புத்தகம் எனக்கு முன்னாடியே சொல்லிருச்சுன்ற அது அங்க சொன்னது இங்க இருக்கே அப்படின்னு ஒப்பிட்டு பார்க்கறது. அப்படி ஒரு வாழ்க்கை சூழலோடவே நான் வளர்ந்து வந்தேன். தொடர்ச்சியா திரைத்துறைக்குள் வளர்க்கணும் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அதை வந்து விஷுவல் பண்ணி காட்டணும் அப்படின்னு ஒரு சோசியல் அவேர்னஸும் எனக்குள்ள மண்டபம் ஒரு கடமை, ஒரு கலைஞனுக்கான கடமையா அது மாறுது. அது மாறும்போது அது அடையாளமா மாறுது. அதை தான் நான் சொல்லுவேங்கிற மாதிரியான ஒரு 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 மைண்ட் செட்டுக்கு நான் வர்றேன். அதை தாண்டி என்னால் திங்க் பண்ண முடியல. ஒரு அப்போ நான் என் வாழ்க்கை சூழல்லையும் அது எண்ணங்களும் அது வடிவமைக்குது. என் வாழ்க்கையிலையும் அது வந்து நான் கடைபிடிக்கணும்னு நினைக்கிறேன். என் நட்புகள், உறவுகள், சமூகம், நான் எதையாவது சமூகத்துக்கு பேசணும், இல்லை நட்புகளுக்கு பேசணும், உறவுகளுக்கு பேசணும்னா கூட என்னால் சும்மா ஏதோ போலித்தனமா பேச முடியல. நான் படித்தது எதெல்லாம் எனக்கு ஆசானா இருந்தாங்களோ, எதெல்லாம் நல்ல விஷயம்னு எனக்கு சொல்லப்பட்டதோ நான் நினைக்கிறேனோ அதை அடுத்தவங்களுக்கும் பகிரணும்னு நினைக்கிறேன். அப்போ இதெல்லாம் சேர்ந்துதான் நம்மளை வழி நடத்துது. ஆக்சுவலா இப்போ வந்து உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பான ஒரு விஷயங்கள் வந்து நிறைய ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னா, அகைன் இன்னொரு பக்கமா உங்களுடைய பேரண்டிங் ஸ்டைல்ஸுமே வந்துட்டு நிறைய பேர் வந்து ரொம்ப பாராட்டுறாங்க.
அதாவது சினிமால இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக எங்களுடைய பிள்ளைகளும் சினிமாக்கு வரணும்னு கிடையாது. அவங்களுக்கான ஒரு படிப்பு அதுதான் முக்கியம். அறிவு சார்ந்து இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து நிறைய பேசுறாங்களே சார். அது அப்படி ம். நம்ம ஆசைகள் எதையும் திணிக்க முடியாதும்மா. இப்ப நான் என்ன நினைக்கிறேன், எங்க அப்பா அம்மா படித்தவர்கள் இல்ல. ம். முழுக்க முழுக்க கிராமத்து விவசாய பின்னணியை கொண்டவங்க. ம். எங்க அப்பா அம்மா வந்து இல்ல நான் வந்து விவசாயத்தை என் பையன் விவசாயம் தான் பண்ணணும். எதுக்கு போகணும்? ஊர விட்டு போகணும். நம்ம விவசாயத்தையே கவனிச்சுக்கிட்டுன்னு அவங்க நினைக்கலையே. நினைக்கலையேல்ல. நான் படிச்சேன், புத்தகங்கள் படிச்சேன். 24 மணி நேரம் ப இப்போ லைப்ரரியே கதியான்னு கிடந்தேன். புத்தகம், புத்தகம், புத்தகம்னு பெரிய பெரிய புத்தகத்த கொண்டு வந்து படிச்சுட்டு திரிஞ்சேன். எங்க அப்பா அம்மா வந்து வேலை வெட்டி கிராமத்துல வயல்வெளியில வந்து வேலை நடந்துகிட்டு இருக்கும். நான் புத்தகம் படிச்சுக்கிட்டு திரிவேன். அந்த வேலைக்கு கூட நான் போய் உதவி கூட செய்யல. ஆனா அவங்க என்னை கட்டாயப்படுத்தலையே. இது எதுக்குடா அப்படின்னு என்னை கட்டாயப்படுத்தலையே. என் என் என்னளவுக்கு அவங்க என்னை இப்ப என்னுடைய ஆசைகள், என்னுடைய தேடலுக்கு அவங்க ஒரு ஒரு விவசாய பின்னணி கொண்ட அந்த எளிய மக்களே வந்து என்னை வழிநடத்தி இருக்கும்போது, நான் எப்படி என் குழந்தைகள ஃபோர்ஸ் பண்ணுவேன்? எதுக்கு ஃபோர்ஸ் பண்ணணும்? எங்க அப்பா, அம்மா எனக்கு ஒரு சுதந்திரம் குடுத்தாங்க இல்லையா? இப்ப நான் படிச்சவன், சமூக பின்னணி கொண்டிருக்கேன், எல்லாமே இருக்கிறவன். நான் எப்படி என் குழந்தைகள ஃபோர்ஸ் பண்ணுவேன்? பண்ணுனா நான் யாரு? அப்புறம் எதுக்கு இந்த படிப்பு? ஒப்பீட்டளவுல சொல்றேன். நான் என்ன நினைக்கிறேன்னா, என் குழந்தைகள் என்பவர்கள் எனக்கு உறவு ரீதியா மகள். அவ்வளவுதான். அவங்களுக்கு தனி சிந்தனை இருக்கு. தனியா ஒரு ரசனை இருக்கு. தனியா வாழ்க்கைய பார்க்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு. இயற்கை, சமூகம் அவங்களுக்கு ஒண்ணு கத்துக் குடுக்கும். அவங்க என்ன கத்துக்கணுங்கிறத அவங்க பிரெயினும், அவங்க தேடலும் தான் டிசைட் பண்ணணுமே தவிர, நான் இப்படி கத்துக்கன்னு சொல்லி நான் எப்பவும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அவங்க மூளையாக நான் செயல்பட முடியாது. அவங்க மூளை அதுக்கு தான் அதுக்கு தான் வந்து காலம் அவங்களுக்கு ஒரு மூளைய வச்சு குடுத்துருக்கு. அது திங்க் பண்றான். அவ சாவர வரல அது திங்க் பண்ணும். நான் இருப்பேனேன்னு கூட தெரியாது. அப்ப நான் எப்படி அதை வழிகாட்டிருவேன்? அதாவது என் அனுபவத்தை பகிர்ந்துக்கலாமே தவிர, தவறான வழியில் போனாங்கன்னா, அத ஒரு உணர்த்தலாம். நீங்க ஒண்ணு டிரைவர் சீட்ல உட்காரணும். டிரைவருக்கு பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு டிரைவிங் பண்ணக்கூடாது. அது டிரைவரையும் சேர்த்து கெடுத்துரும். நான் வந்து எனக்கு அனுபவம் இருக்குது. நான் பெஸ்ட் டிரைவர் தான். ஒண்ணு டிரைவர் சீட்ல போய் உட்காரு. நீ பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு பிரேக் போடு, திருப்பு, லெஃப்ட்ல திருப்பு, ரைட்ல திருப்பு. இந்த வேலையை நான் ஏன்டா செய்யறேன்? அதுக்கு தான்டா அவங்க கத்துக்கிட்டு வந்து உட்கார்ந்துருக்கேன். விட்டு அவன் பாட்டுக்கு டிரைவ் பண்ணிட்டு, அங்க ஒரு மாடு வருதுடா தம்பி, கொஞ்சம் மெதுவா ஓட்டுறா அப்படின்னு எப்போவாது ஒரு விஷயத்துல சொல்லலாம். எப்பவுமே சொல்லிட்டு இருக்க முடியுமா? என்ன நினைக்கிறீங்க? அப்ப என் குழந்தைகள் நான் திரைத்துறைக்குள் வர வேண்டாம் என்று நான் பிடிவாதம் எல்லாம் பிடிக்கல. நான் எங்கேயோ இருக்கிறவன் வந்து நீ திரைத்துறைக்குள்ள இருக்க. நான் என் அளவுக்கு எவ்வளவு நேர்மையாக திரைத்துறைக்குள் என்ன விமர்சனம் வேணாலும் திரைத்துறைக்குள் இருக்கட்டும். நான் என் அளவுக்கு தனி மனிதராக எனக்கு ஒரு ஒழுக்கம் இருக்கு, எனக்கு ஒரு நேர்மை இருக்கு. மீடியா எது வேணாலும் இப்ப இந்த சொசைட்டி சினிமா விட்டுருங்க. இந்த சொசைட்டில வேற எங்கேயுமே எதுவும் நடக்கல. இது என்ன ஹெவனா? சுத்தி சுத்தி எல்லா மனிதர்களும் எல்லாமே இருக்கிறது தான். அதுக்குள்ள சமூகத்துக்குள்ளேயே நான் நேர்மையா இருக்க முடியும்னா திரைத்துறைக்குள்ள இருக்குமாண்ணா? என் துணைவியார் இருக்காங்க. நாங்க 2 பேரும் இந்த திரைத்துறையை எந்த அளவுக்கு திரைத்துறையை மதிக்கிறோம், எந்த அளவுக்கு திரைத்துறையில பயணிக்கிறோம், எந்த அளவுக்கு இந்த திரைத்துறைக்குள்ள நாங்க வந்து தொழிலாக எல்லாமே சரியானது. என் குழந்தைகள் ஒருவேளை இதுக்குள்ள வரணும்னு ஆசைப்பட்டிருந்தா அதுல பெஸ்டா நாங்க உங்களுக்கு ஆர்டர் பண்ணி கொடுத்துருப்போம். சேனலைஸ் பண்ணிருப்பேன். இதாண்டா திரைத்துறை, அதை நான் கைட் பண்ணுவேன். ஆனா அதை மீறி அவங்க திரைத்துறைக்குள்ள இப்படித்தான் பயணிப்பேன்னு சொன்னா நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. கையறு நிலையில் நின்று வேடிக்கை தான் பார்க்க முடியும். அது அவங்க சுயமான சிந்தனைன்றேன். என் குழந்தைகள் படிக்கணும்னு நினைச்சாங்க. குழந்தைகள்லயே அவங்க விளையாடுற பொருளை பார்த்தேன். எதுல விளையாடுறாங்க, அந்த விளையாட்டு தன்மைக்கு ஏற்றார் போல் அவங்களுடைய இது இந்த குணாதிசயம் இந்த குழந்தைக்கு இருக்கு. விளையாட்டு பொருளை நாம் எப்போதுமே என்ன நினைக்கிறோம்னா குழந்தைகள்ல வந்து சும்மா சாதாரணமா நினைக்கிறோம். அப்படி இல்லை. விளையாடுற பொருள்களை வைத்துக்கொண்டு குழந்தை அது என்ன அறிவு அதுக்குள்ள ரசனை இருக்குதுன்னு என்னால தீர்மானிக்க முடியும். செவுத்துல இருக்கிற குழந்தைகள் கண்டிப்பாக ஓவிய ரசனை உள்ளது. உங்களை மாதிரி. ஆமா, குதிரை வச்சுக்கிட்டு கார் வச்சுக்கிட்டு ஓட்டுறதெல்லாம் வந்து கொஞ்சம் அந்த ரேஸ் போடுற மைண்ட் செட் உள்ளது. எப்ப பாரு சமையல் பொருளை வச்சுக்கிட்டு அது மாதிரி எல்லாம் விளையாண்டுட்டு இருக்கிறவங்க இருப்பாங்க. குழந்தைகளுடைய விளையாட்டுகள் வேற வேற விதமா இருக்கும். அவங்க ரசனை சிறு வயதிலே தீர்மானிக்கக்கூடியது. அதை நாம கவனிச்சு அவங்கள அதுக்கு தகுந்த மாதிரி அந்த டூல்ஸ் வாங்கி கொடுத்து அந்த அட்மாஸ்பியரை ஃப்ரெண்ட்ஸ் அதை கிரியேட் பண்ணி கொடுத்து நம்ம அந்த அட்மாஸ்பியருக்கு தகுந்த மாதிரி ஒரு படங்கள், திரைப்படங்கள், புத்தகங்கள் இது எல்லாத்தையும் நம்ம கைட் பண்ணி வர வேண்டியது. இது குழந்தைகளை வளர்க்கிற அறிவு பெரியவர்களுக்கு 100 விழுக்காடு கிடையாதுன்னு சொல்லுவேன். குழந்தைகளை விட மோசமான குழந்தைகளாக பெரியவர்கள் இருக்காங்க. குழந்தை வளர்ப்பு ஒண்ணு சாதாரண இல்ல. அது ரொம்ப அழகா அப்சர்வ் பண்ணணும்.
நீங்க ஃபாரின்ல எல்லாம் பாத்தீங்கன்னா குழந்தை வளர்ப்புக்கு அவ்வளவு முக்கியத்துவம் தராங்க. இப்ப சமீபத்துல நான் ஒரு சிங்கப்பூர்ல ஒரு மியூசியத்துக்கு போயிருந்தேன். நேஷனல் மியூசியம் பெயிண்டிங் பார்க்க போயிருந்தேன். உள்ள போனா சின்ன சின்ன குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்து அந்த மியூசியத்துல பெரிய பெரிய வேர்ல்டு ஃபேமஸ் பெயிண்டர்ஸ் உடைய பெயிண்டிங் எல்லாம் அந்த குழந்தைகளை வச்சு காட்டிட்டு இருக்காங்க. நான் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம அந்த அந்த பெயிண்டர் ஃப்ரேம் எப்படி வந்து பேக் சைடு ஃப்ரேம் எப்படி அடிச்சிருக்கான், அதுல வந்து கேன்வாஸ் எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கான், அது முதற்கொண்டு சின்ன சின்ன பொருளா வச்சு அதை எல்லாத்தையும் காட்டிக்கிட்டு இருக்காங்க. நீங்க பெயிண்டிங் காட்டினா பெரிய விஷயங்க, எங்கிருந்து ஸ்டார்ட் பண்றாங்கன்னு பாருங்க. ஃப்ரேம் எப்படி அடிக்கணும், அதோட ஜாயிண்ட் எப்படி இருக்கு, அது வந்து கேன்வாஸ் எப்படியாக ஸ்டிச் பண்ணப்பட்டிருக்கு, இவ்வளவும் நுணுக்கமாக அந்த குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. நான் இங்க தமிழ்நாட்டுல அப்படி ஒரு ஒரு சூழ்நிலையை நான் பார்க்கவே இல்லை. உலகம் முழுக்க ஒரு ஒரு 16 வயதுல ஒரு குழந்தை ஒரு ஃபேமிலியில இருந்தா அவனுக்கு ஏதோ மனநோய் இருக்குதுன்னு சொல்லி, கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைன்னா அவனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்ற அப்பா அம்மாவை ஃபாரின்ல பாக்குறோம். நீ இப்போ சுயமா சம்பாரிச்சுக்க 16 வயசுக்கு பிறகு நீ தனி இண்டிவிஜுவல் கழட்டி விடுற ஒரு சமூகத்தை பாக்குறோம். ஆனா அப்படி கழட்டி விடுற சமூகம் சிறு வயதுல குழந்தைக்கு என்ன தேவையோ, உனக்கு என்ன தேவைங்கிறது இவங்க ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. அவன் ஃபுட்டுல போய் ஹோட்டல்ல உட்கார்ந்தா மெனு கார்டு பார்த்து அவன் சொல்லுவான். சுதந்திரம் 100% சுதந்திரம் கொடுத்து குழந்தைகளை வந்து வளர்ப்புல வந்து அவ்வளவு கவனம் செலுத்தி, குழந்தைகளை அடிச்சுட்டா கேஸ் பிடிச்சா உள்ள போட்டுருவாங்க கம்ப்ளைண்ட்ல. ஆமா, அதாவது ஒரு 16 வயசுல குழந்தை கழட்டி விடுறான். ஆனா 16 வயதும் அந்த குழந்தைகளை எப்படி வளர்த்த வேண்டும், கன்சீவா இருக்கிறதுல இருந்து ட்ரீட்மெண்ட்ல இருந்து கம்ப்ளீட் அவங்க மதருக்கு அந்த குழந்தையை எப்படி டீல் பண்ணணும் டீச்சிங் இருக்கு. ஒரு மனநிலை, ஒரு கருவுற்ற ஒரு பெண் குழந்தையை வளர்த்துவதற்கு என்ன மனநிலையில் இருக்கணும்னு கிளாஸ் இருக்கு, அணுகணும். சும்மா பண்ணிட முடியாது. அப்போ ஒரு சமூகம், இப்படி ஒரு சமூகம் இருக்கு, இப்படி ஒரு சமூகம் இருக்கு. நமக்கு குழந்தைகளை எப்படி வளர்த்த வேண்டும் என்கின்ற அந்த அறிவு குழந்தைகளா இருந்தா நமக்கும் தெரியல, பெரியவனான பிறகு நான் குழந்தைகளை வளர்த்துறதுக்கும் தெரியல. அங்கேயே தீர்மானிக்கப்படுது குழந்தையினுடைய ரசனை. அதனால என்னுடைய குழந்தைகள் திரைத்துறைக்கு வரக்கூடாது என்பதை நான் முடிவெடுக்கல, அவங்க முடிவெடுத்தாங்க. அவங்க மருத்துவர் ஆகணும்னு ஆசைப்பட்டாங்க. மருத்துவத்துறைக்கு தான தகுதி அவங்களுக்கு இருக்குது. ஏன்னா குணாதிசயம், மருத்துவத்தினுடைய மனிதாபிமானம் எல்லாமே அவங்களுக்கு இருக்கு. 2 குழந்தைகளும் மருத்துவம் நோக்கி நகரணும்னாங்க, மருத்துவம் படிக்க வச்சோம். அவ்வளவுதான். வெரி நைஸ் சார். அண்ட் ஆக்சுவலா நீங்க வந்து பெயிண்டரா ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரைட்டர், அதுக்கப்புறம் டைரக்டர் ஸ்ட்ரீம், அதுக்கப்புறம் ஒரு டைரக்டர், ஆக்டிங், நிறைய விஷயங்கள், நிறைய பரிமாணங்கள் எனக்கு தெரிஞ்சு லைக் வந்து கத்துக்கிட்ட அந்த எவால்விங் நேச்சர் இருக்கு இல்லையா சார், உங்களது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய ஜேர்னினே சொல்லலாம். ஒரு இதுலயுமே நீங்க வந்து கத்துக்கிட்டு அடுத்து என்ன பண்ணலாம்ன்றது வந்து இந்த பரிமாணங்கள் எடுத்துக்கிட்டே போறீங்க இல்லையா. எங்க இருந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு இதே ஸ்டார்ட் ஆச்சு? சிறு வயதுல இருந்தா எங்க இருந்துமே நான் சொல்லணும். இன்னைக்கு திரைத்துறைகளை வந்து நான் தொழிலாக, பொருளாதாரமாக, என்னுடைய அடையாளமாக அதை எடுத்ததெல்லாம் 20 வயசுக்கு பிறகுதான் ஸ்டார்ட் ஆகுது. 20 வயசுக்கு முன்னாடி நான் யார் அப்படிங்கிறத நானே ரீகலெக்ட் பண்ணும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம, பொருளாதார எதிர்பார்ப்பு, வாழ்க்கையை பத்தின விஷயங்கள் எதுவுமே இல்லாத வயது 20 வயது வரலாம். இப்ப நான் எதை பண்ணுனாலும் என்னுடைய 20 வயதுல போய் கனெக்ட் பண்ணும்போது தான் அது உயிர் பெறுது. எல்லாமே திருப்பி நான் 20 வயதுக்குள்ள விட்டு கனெக்ட் பண்றேன், அது வேல்யூபிளா மாறுது. அந்த 20 வயதுக்கு அப்புறம் நடந்ததை நான் 20 வயதுக்கு முன்னாடி இருக்கிறதோட கனெக்ட் பண்ணலைன்னா அது வந்து வெறும் இன்சிடென்டா இருக்கு, ஜீவனே இல்லாம இருக்கு. அப்ப இந்த 20 வயது வரல ரொம்ப முக்கியமா பாக்குறேன். அப்படி பார்க்கும்போது படிச்ச எதுக்காக அவ்வளவு புத்தகங்கள் நான் படிக்க ஆரம்பிச்சேன்னு எனக்கே தெரியல. என்னுடைய நான் 5th படிக்கும்போது ஒரு ஸ்கூல்ல வந்து ஏதோ ஒரு காம்படிஷனுக்கு வரைய சொன்னாங்க. நான் அந்த வரைஞ்சதுக்கு எனக்கு 2 சாக்லேட் கொடுத்தாங்க. ஒரு ஜல்லிக்கட்டு காளை மாடு, அது எனக்கு இன்னும் ஞாபகத்தில். அந்த ஓவியம் வந்து எனக்குள்ள இருக்கிறது அடையாளம், எனக்கு தெரிஞ்ச ஆரம்பிச்சது அதுதான். அப்போ இந்த திறமை எனக்கு இருக்குதுங்கிற அந்த பாராட்டும் அந்த சந்தோஷமும் தொடர்ச்சியா என்னை பயணிக்க வச்சது. புத்தகங்கள் படிக்கும்போது மேகசின்ஸ்ல எல்லாம் வர்ற ஓவியங்கள் எல்லாம் கிழிச்சு அட்டை போட்டு வச்சுக்குவேன். அப்புறம் நானே வந்து வரைஞ்சு ஒரு கையெழுத்து பத்திரிகை நடத்தினேன். படிக்கிறதும் ஓவியமும் எனக்குள்ள ஒரு 2 கிட்டத்தட்ட ரெட்ட குழந்தைங்க மாதிரியே டிராவல் ஆச்சு. இது தனி அது தனி நல்லா இல்லாம நான் சமகாலத்துல 2லயுமே பயணிச்சேன். கையெழுத்து பத்திரிக்கை நானே வரைஞ்சு, நானே கதைகள் எழுதி கையெழுத்து பத்திரிக்கை போட்டுக்கிட்டு, அதுல பெரிய சந்தோஷங்கள். 20 வயது வரையிலும் என்னுடைய வாழ்க்கை சூழல் படிப்பும் ஓவியமாகவே இருந்தது. ஒரு சூழ்நிலைக்கு பிறகுதான் சமூகத்துக்குள்ள நுழையும் போது நான் ஓவியனாக தான் சென்னைக்கு வந்தேன். பேனர் ஆர்டிஸ்டா அப்படி எல்லாம் சென்னைக்கு வரணும், ஓவியத்தை தான் செலக்ட் பண்ணி வந்தேன்.
ஆனா ஒரு இடத்துல அந்த ஒரு 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 வருட இடைவெளியில அந்த ஓவியம் வாழ்க்கை சூழலுக்கு சரிப்படாதுன்னு என்னுடைய சீனியர் சொன்னதுனால நான் வந்து அடுத்தது எனக்குள்ள இருந்த அந்த எழுத்துத்துறைக்கான விஷயத்த நான் ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டேன். பண்ணி அப்படி பயணிச்சதுல தான் பாரதி ராஜா சாரோட இருந்து பயணம். ஒரு காலகட்டத்துல நான் வந்து எழுத்தும் ஓவியமும் ரெண்டுமே வாழ்க்கையில பொருள் அடுத்த லெவலுக்கு என்னை கூட்டு போகாம இயக்குனரை நான் பண்ணி முதல் படமே வந்து நான் ஒரு ஸ்ட்ரக் ஆகி தோல்வியில் அணுகும்போது பொருளாதார தேவைகளுக்காக நான் என்ன பண்ணேன், இன்னொரு ட்ராக் என்னடா பண்ணும்போது பாரதி ராஜா சார் எனக்கு ஆக்டிங் ட்ராக் ஒன்று கிரியேட் பண்ணார். அதான் கருத்தம்மா பண்ணது, பசும்பொன் பண்ணது அப்படி. அப்போ ஒரு ஓவியனும் எழுத்தாளனும் சாகாம இருப்பதற்கு, நடிகன் சோறு போடுவதற்கு எடுத்துக்கிட்ட வேலை தான் நடிப்பு. நான் வந்து ஒடியாந்தெல்லாம் நடிக்கல. நான் என்னுடைய அடையாளம் அந்த ரெண்டும் தான். டிஃபால்ட்டா எனக்குள்ள இருந்தது அந்த ரெண்டும் தான். ஆனா அந்த ரெண்டும் எனக்கு வாழ்க்கைக்கு ஒரு இடத்துல அப்படி அப்படி அடிபட்டு நிற்கும் போது நான் ஏதாவது செய்யணும்ல. அப்ப நான் கடன் வாங்குறதா, வேற என்ன வேலை செய்யறது அப்படின்னு ஒண்ணு வரும் இல்லையா? அப்படி வரும்போது இந்த ட்ராக் ஓப்பன் ஆனோடனே சரி இது வந்து நமக்கான ஒரு 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 உழைப்பு சோறு போடுறதுக்கான ஒரு இடம். சரி இந்த வேலையை சின்சியரா செய்வோம். வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த ரெண்டையும் பயன்படும் அப்படின்னு ஆரம்பிச்சது தான் நடிப்பு. இன்னைக்கு ஒரு நடிப்பு அடையாளமா உட்கார்ந்துருக்குது. அந்த 2 பசங்களும் பின்னாடி உட்கார்ந்துக்கிட்டு தண்டத்துக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. யாரு இந்த எழுத்தாளனும் ஓவியனும். சும்மா வெட்டிச்சோறு சாப்பிட்டுட்டு உட்கார்ந்துருக்கானுங்க. இவன் நடிச்சு போட்டுக்கிட்டு இருக்கான். கண்டிப்பா உங்களுடைய அந்த ஹாபி டைம்லயாவது எனக்கு தெரிஞ்சு அந்த 2 விஷயங்களும் ஏதோ ஒரு இடத்துல எட்டி பாக்குறாங்க அப்படின்னு நான் நம்புறேன். இல்ல அவங்க 2 பேரும் ஸ்ட்ராங்கா இருக்கானுங்க. இப்ப என்ன ஆச்சுன்னா திரிசூலத்துல சிவாஜி கணேசன் மாதிரி 3 பேர் நாளை நமதில எல்லாம் 3 எம்ஜிஆர் இருப்பாங்கல்ல. திரிசூலத்துல அப்பா இருப்பாரு, 2 பசங்க இருப்பாங்கல்ல. அந்த மாதிரி இவனுங்க 3 பேருமே சரியா உட்கார்ந்துருக்கானுங்க. நான் 3 பேருமே திருப்தியா இருக்கேன். நமக்குள்ள பாக்குறேன் பரவாயில்லடா சோறு எல்லாம் கேட்டு இவன் சோத்தை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா கூட அவனுக்கு உருப்படியா இருக்கானுங்கடா அப்படின்னு. தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம் ராஜ்மஹல் சில்க்ஸின் லேட்டஸ்ட் ட்ரெண்டி பொங்கல் கலெக்ஷன்ஸ். இந்த பொங்கலை வண்ணமயமாக்க ராஜ்மஹல் சில்க் ஸ்டோரியுடன் கொண்டாடுங்கள்.